இங்கே சுவாமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன லிங்கம், அகஸ்தியர் லிங்கம்னு சொல்லுவாள். ஆவடையாரில் 2 லிங்கம் இருக்கிறது உலகத்தில் இந்த இடத்துல மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. சுவாமிக்கு பக்கத்தில் சின்ன லிங்கமாக இருக்கும். அதே மாதிரி சுவாமி வந்து சுயம்பு லிங்கம். மூர்த்தி வந்து கல்லா, மண்ணா, உலோகமா, கட்டையா, மிருத்திகைனா, மண்ணா, நவபாஷானமா, எந்த பொருளால் சுவாமி இருக்காருன்னு தெரியல. சுவாமி வந்து பஞ்சபூதங்களோட சேர்க்க அந்த மேலே கவசம் மாதிரி தெரியறது தான் 5 வர்ணம் மாறுறது. மேலே கவசம் எதுவுமே கிடையாது. இப்போவும் நம்ம பார்க்கலாம், அபிஷேகத்தையும் பார்க்கலாம், சாதாரணமாகவும் பார்க்கலாம். நெத்திப்பட்ட பக்தர்கள் கொடுக்கக்கூடிய புஷ்பம் இதுதான் நம்ம சாத்துறது, வேறு எதுவுமே கிடையாது. அந்த மூர்த்தி வந்து காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும், சூரிய உதயத்துலேருந்து அஸ்தமனம் வரைக்கும் 2.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு வர்ணமாக நிறம் மாறிட்டு வரார். காலம்பரை 6லேருந்து 8:30 வரைக்கும் தாமிர நிறத்தில் இருக்கார், பியூர் காப்பரா. 8:30லேருந்து 10:30 மணி வரைக்கும் இளஞ்சிவப்பு வர்ணத்தில் இருக்கார். 10:30லேருந்து 1:10 உருக்கிய தங்க வர்ணத்தில் இருக்கார். 1:10லேருந்து 3:30 மணி வரைக்கும் நவரத்ன பச்சை மரகத பச்சையில் இருக்கார். 3:30லேருந்து 6 இஷ்டகாமிய வர்ணம். நம்ம என்ன வர்ணமாக நினச்சி பார்க்குறோம் அந்த வர்ணத்திலே சுவாமி காட்சியளிப்பார். அந்த வர்ணம் ரொம்ப விசேஷம்.